ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் தார்னி, ஃபிசியோதெரபிஸ்ட் ஃப்ரம் சேலம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குதிகால் வலியோட டைப்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அதோட எக்ஸசைஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து பிளான்டார் ஃபேசியைட்டிஸ்க்கு, ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கால் எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சிடணும். நம்மளோட கட்டை விரலை இந்த கையால் பிடிச்சிக்கணும். இன்னொரு கையை வந்து நம்மளோட ஹீலை பிடிச்சிட்டு இப்படி இழுக்கணும். இழுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்க டெண்டான் வந்து நல்லா தெரியும். சரிங்களா? இழுத்து 1 to 5 கவுண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுருக்கணும். அப்புறமா இதை இப்படி ரிலாக்ஸ் பண்ணணும். சரிங்களா? இதுவும் 1 to 5 கவுண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா? அடுத்தது வந்து அச்சிலிஸ் டெண்டனைட்டிஸ். அச்சிலிஸ் டெண்டனைட்டிஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க. காலை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நீட்டிக்கலாம். நீட்டிட்டு இந்த டவலால் முன்னாடி இப்படி வச்சுட்டு இழுக்கணும். இழுத்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற இந்த கெண்டைக்கால் தசை வந்து நல்லா இழுத்து பிடிக்கும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக இழுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மாதிரி இழுத்து 5 கவுண்ட்ஸ், 1 2 3 4 5, அப்புறம் ரிலாக்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி 5 டைம்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஆங்கிள் ஸ்ப்ரெயின், கால் சுளுக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே மாதிரி கால் மேலே கால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு காலை ஃபுல் டர்ன் பண்ணி 5 கவுண்ட்ஸ், அப்புறம் ஆப்போசிட் டர்ன் பண்ணி ரிலாக்ஸ். ஓகேங்களா? ஃபுல் டர்ன், அப்புறம் ரிலாக்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களோட அந்த 3 டைப்பில் எந்த டைப் குதிகால் வலியாக இருந்தாலும் சரி, ஒரு 60 to 70% வந்து ரிலீஃப் ஆகிடும். இப்போ வந்து குதிகால் வலி இருந்தால் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து வெறும் காலில் நடக்கக்கூடாது. ஹை ஹீல்ஸ் போட்டு நடக்கக்கூடாது. தேர்டு வந்துட்டு ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நின்னீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் வந்து தாங்க முடியாமல் குதிகால் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். ஃபோர்த்து வந்துட்டு கால் உரைகளை வந்து டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் போடாதீங்க. ஃபிஃப்த்து வந்து காலுக்கு தாக்கம் கொடுக்கக்கூடிய, அதிர்வுகள் கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் எதுவும் பண்ணக்கூடாது. குதிக்கிறது, ஓடுறதுங்கிற எக்ஸசைஸ் எதுவும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே ஒரு 90 to 100% பெயின் வந்து ரிலீஃப் ஆகிடும். ஓகேங்களா? தேங்க்ஸ்.